சையோ ரெசிபி பார்க்கலாமா? கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கன்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சோம்புத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே துருவின கேரட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேபேஜ் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்ச சையோ நரம்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷாப்பில் சையோ செய்யறதுக்கு நரம்பு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாலே கொடுப்பாங்க. இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சையோ ஃபில்லிங் ரெடி. நெக்ஸ்ட்டு சையோ அப்பளம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சையோ அப்பளத்தை தண்ணியில் 2 சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் அதில் வச்சு நான் இந்த மாதிரி செய்கிறேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் சையோ ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சையோ கூட வச்சு சாப்பிட நுக் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபிஷ் சாஸும் ஒயிட் வினிகரும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சையோவை இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சையோ ரெடி. இது கூடவே வந்து லெட்யூஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.